உங்க 20ஸ்ல நீங்க எவ்வளோ ஓவர் திங்க் பண்றீங்க? திஸ் இஸ் டே 4. ஐ யூஸ் டு பி அ சீரியஸ் ஓவர் திங்கர். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னு இல்லை, அன்னைக்கு நம்ம அப்படி பண்ணியிருக்கணும், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணுவேன். ஐ நெவர் ரியலைஸ்ட் வாட் மை பிரெயின் வாஸ் கோயிங் த்ரூ. விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு தடவை ஓவர் திங்க் பண்றப்போ பிரெயினுக்கு அது ஒரு இமேஜினேஷனே தெரியாது. அதை ரியாலிட்டியா நினைச்சு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி ரீலீவ் பண்ணிட்டே இருக்கிறப்போ த எக்ஸ்பீரியன்சிங் ஆஃப் த ப்ராசஸ் மேக்ஸ் யூ ஃபீல் மோர் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் மோர் ஆன்ஷியஸ். அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், நடந்து முடிஞ்சது நடக்க போறதுன்ற டிஃப்ரென்ஸ்லாம் பிரெயினுக்கு தெரியாது. எப்பவுமே ஆன்ஷியஸா, ரெஸ்ட்லெஸ்ஸா, டயர்டா ஃபீல் பண்றதுக்கு உங்க ஓவர் திங்கிங் ஒரு மெயின் ரீசனா இருக்கலாம். 20ஸ்ல அதிகமாக ஓவர் திங்க் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதுனால இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் 2 சொல்யூஷன். ஒன்று, நான் வரி பண்ற ஓவர் திங்க் பண்ற விஷயத்துல எனக்கு கண்ட்ரோல் இருக்கான்னு யோசிப்பேன். இருக்குன்னா ஐ வில் சிட் டவுன் அண்ட் ரைட் அபவுட் வாட் ஐம் கோனா டூ. ஒருவேளை கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஐ லெட் இட் கோ. அதையும் தாண்டி இஃப் ஐம் நாட் ஏபிள் டு லெட் இட் கோ, ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் இட். நத்திங் இஸ் ஆஸ் எஃபெக்டிவ் as ரைட்டிங் ஃபார் ஓவர் திங்கிங். எழுதுறப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்க, டோட்டலி வர்த் இட். I use few journaling prompts that helps me with overthinking. If you want it, comment overthinking, I'll send it. Teenage and early 20s மொத்தமா நான் அதிகமா ஓவர் திங்க் பண்ண ஒரு டாபிக் பத்தி நாளைக்கு பேச போறோம். நீங்க உங்க early 20ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க.